பார்ட்னர்ஷிப் சாப்டரில் ஒரு பார்ட்னருக்கு ப்ராஃபிட் கேரண்டி பண்ணால் எப்படி சம் வரும்னு பார்க்கலாம். 3 பார்ட்னர்ஸ் அவங்க ரேஷியோ கொடுத்துட்டாங்க 3:2:1. அதில் அமன் வாஸ் கேரண்டீட் மினிமம் அமௌண்ட் ஆஃப் 60,000. ஓகே, ஸோ அமன்கிற பார்ட்னர் கேரண்டி. ஓகே, த நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் வாஸ் 1,20,000. பாஸ் நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் த ஃபர்ம் அப்படிங்கிறாங்க. ஓகேயா, ஸோ இதில் பேக்ரவுண்ட் பார்த்தோன்னா வந்திருக்கிற ப்ராஃபிட் 1,20,000, ஆனால் ஒரு பார்ட்னருக்கு கேரண்டி அமௌண்ட் 60,000. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் இந்த பார்ட்னருக்கு வர வேண்டிய ஷேர் எவ்வளோ. அப்போ தான் நமக்கு அந்த மினிமம் அமௌண்ட் கேரண்டிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேயா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் அமௌண்ட் ஷேர் ஈக்குவல் டு 1,20,000 into 3:2:1 1/6, correct, which is equal to 20,000. Okay, yeah. Then second step, what is the guarantee amount and the difference? Equal to guarantee amount minus actual, correct. Guarantee amount is 60,000 minus actual is 20,000. இதுதான் போட்டோம் இப்போ. ஓகேயா, which is equal to 40,000. ஸோ அவருக்கு இப்போ அதாவது இது வந்து அதர் 2 பார்ட்னர்ஸ் ஆஃப் டு கிவ், ஸோ வி ஷுட் கால் இட் அஸ் டெபிசிட். கரெக்டாக. இப்போ ஸ்டெப் 3, இந்த டெபிசிட் எப்படி ஷேர் பண்ணுவாங்க. ஓகேயா, ஸோ deficit share மிச்ச 2 பார்ட்னர்ஸ் என்ன, சி அண்ட் பி. ஸோ சமன் அண்ட் வர்மன். இந்த ரேஷியோ வேறு எதுவும் கொடுக்காதனால அப்படியே இந்த 3 and 2 எடுத்துவாங்க. 3:2 at 3:2. ஸோ சமன் ஈக்குவல் டு 40,000 into 3/5 போட்டிங்கன்னா 8 24,000 வரும். ஓகேயா, பர்மன் ஈக்குவல் டு 40,000 into 2/5. ஓகேயா, ஸோ கேரண்டி பார்ட்னர் இவரை கிரெடிட் பண்ணணும், இவங்க 2 பேரும் டெபிட் பண்ணணும். இவங்க தே ஹேவ் டு ரீஎம்பர்ஸ், பேசிக்கலி தே ஆர் பேயிங் இம். ஸோ ஃபோர்த் இஸ் ஜர்னல் என்ட்ரி. ஃபஸ்ட்டு ஜர்னல் என்ட்ரி ஏன்னு போட்டுவாங்க, ஆக்சுவல் ப்ராஃபிட் ஷேர். ஓகே, ஏன்னா அப்படியே நம்ம வரலாம், அந்த சீக்வன்ஸ்லேயே வரலாம். ஃபஸ்ட்டு ஆக்சுவல் ஷேர் கண்டுபிடிச்சோம், அப்புறம் டெபிசிட் கண்டுபிடிச்சோம், அந்த டெபிசிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ டெபிசிட் என்ட்ரி ஆர் கேரண்டி என்ட்ரி. ஓகேயா, ஏ போடலாம். P&L அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளோ அது ப்ராஃபிட் 1,20,000. ஓகேயா, ஸோ 1,20,000 ஏ டு சமன் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பர்மன் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ஸோ அமௌண்ட் வந்து 1,20,000 into 3/6, கரெக்ட். நான் 3:2:1. ஸோ 20 60,000. ஓகே, தென் into 2/6. 2/6னா 6 2 12 40,000. by 6 இது எதுவுமே கண்டுபிடிச்சிடும். this share is only 20,000. ஓகேயா, ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி போட்டாச்சு ஆக்சுவல் ப்ராஃபிட் ஷேர். இப்போ இவருக்கு கேரண்டி பண்ணது எவ்வளோ அமௌண்ட்டு, 60,000. இப்போ அதுதான் நம்ம கண்டுபிடிச்சி போட்டோம். இப்போ செகண்ட் ஜர்னல் என்ட்ரி, யூ ஹேவ் டு டெபிட் these 2 partners, Chaman and Burman, 24 and 16.
ஓகே. 2 ஓகே சூப்பர். ஸோ தட் அமௌனோட ஷேர் வந்து 60 வந்துடும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்களா. அதுதான் அவருக்கு கேரண்டி பண்ண அமௌண்ட். வாட்ஸ் கேரண்டி அமௌண்ட்? 60,000. ஓகேயா. ஸோ இப்படி தான் கேரண்டி வந்ததுன்னா மாதிரி 4 ஸ்டெப்ஸில் போடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப், வாட் இஸ் அமௌண்ட் ஷேர். செகண்ட், வாட் இஸ் த கேரண்டி டிஃப்ரென்ஸ். தேர்டு, அது எப்படி நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறாங்க மிச்சம் 2 பேர், மிச்சம் இருக்கிற பார்ட்னர்ஸ். அப்புறம் ஜேர்னல் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி இஸ் ஆக்சுவல் ப்ராஃபிட் ஷேரிங். செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி இஸ் த கேரண்டி அமௌண்ட். ஓகேயா.